ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் இந்த ஒரு விசேஷமான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் ஒரு விசேஷமான, ரொம்ப முக்கியமான, அத்தியாவசியமான ஒரு குறிப்பை குறித்து, ஒரு தலைப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம், பேச போகிறோம், விவாதிக்க போகிறோம். நம்ம மத்தியில அன்பு சகோதரர் எம்டி ஜெகன் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த நாள்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில உங்களோடு ஒரு முக்கியமான தலைப்புல விவாதிப்பது குறித்து நான் கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு சிலாக்கியமாக நான் நினைக்கிறேன். இப்போ இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நாம இந்த பேண்டமிக் போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்புறம் நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. துரிதமாக இந்த உலகத்தின் முடிவை நோக்கி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு அநேக சான்றுகள் இருக்கிறது. அதை நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தருணத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியம். பவுல் ஒரு இடத்துல எழுதும் பொழுது, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இந்த ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது ரட்சிப்பு அதிக சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுறார் ரோமருக்கு எழுதும்போது. ஸோ we are close to our salvation. அதாவது இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு கர்த்தருக்குள்ள கடந்து செல்கிற அந்த ரட்சிப்பை குறித்து அவர் அப்படி எழுதுறாரு. அப்ப அந்த ரட்சிப்புக்கு நம்ம நெருங்கி போகும்போது, அது மாத்திரமல்ல உலகத்தின் முடிவும் நம்ம கடைசி நெருங்கி போகும்போது நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப அவசியம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஜெபம் தான் சுவாசம். ஜெபிக்கலைன்னா நம்ம ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம அதை குறித்து இன்னைக்கு மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ணல. மற்றபடி நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, தேவனோடு இருக்கிற உறவை தாண்டி தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், தேச தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதை குறித்து தான் நாம எப்படி ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும், நம்ம அடைய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கு, நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அது என்னவாக இருக்கணும், எதை நோக்கி நம்ம ஜெபிக்கணும், சபையாக கூடி நம்ம என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணும். விசேஷமா இந்த கடைசி நாட்கள்ல என்னோட தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை தாண்டி நான் மற்ற ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்ன, அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். நேரடியா நம்ம கேள்விகளுக்குள்ளே போயிடலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நடக்கத்தான் வேணும். இப்போ வியாதிகள் வரும்னு பைபிள் இருக்கு, வாதைகள் வரும்னு பைபிள் இருக்கு, நீங்க ஜெபிக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை, அதனால இந்த வியாதியை தடுத்துருங்க, அழிவை நிறுத்திடுங்க, ஜனங்க சாகக்கூடாதுன்னு நீங்க ஜெபிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சொல்றாங்க, அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்கன்ற காரியம் இருந்தாலும் அநேகருக்குள்ள இதை குறித்து ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கான ஒரு சூழ்நிலை, கொரோனா வைரஸ், கோவிட், ஒருவேளை இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு வாதை வந்தாலோ இல்ல வேற ஒரு அழிவு வந்தாலோ, இதெல்லாம் வரும்னு சொல்லி பைபிள்ல இருக்கு, அதனால நம்ம இதுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டியதில்லை அப்படியா? அல்லது இதை நம்ம எப்படி ஜெபிக்கணும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல? இது என்னோட முதல் கேள்வியா நான் வைக்கிறேன். இல்லை, இப்போ ஜெபம்ங்கிறது அவசியங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஜெபமே தேவையில்லை அப்படிங்கிற கான்செப்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. நம்ம வெறும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணாலே போதும், நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு போயிட்டாங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்களுங்க தான் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ப்ரேயர் இஸ் வெரி மஸ்ட். தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ப்ரேயர் ரொம்ப மஸ்ட்டு, சபைக்கும் ப்ரேயர் மஸ்ட்டு, எல்லாத்துக்குமே ப்ரேயர் ஒரு மஸ்டான ஒரு விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பேசிக் கேள்வி, அந்த கேள்வியோட இன்னொரு பக்கம் தான் நீங்கள் கேட்டீங்க. என்னென்னா, நாம் இப்படி ஜெபிக்கிறோம், ஆனால் இந்த பேண்டமிக்கில் எந்த மாற்றமும் இல்லை. இதை தான் முன்னாடி கேள்வியாக கேட்குறாங்க. இதெல்லாம் ஜெபிக்க வேண்டியதே இல்லை, மாறாது. ஏன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸட். கர்த்தர் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஜெபிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம இதை எடுக்க முடியாது. அதாவது எப்படின்னா, நினிவேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அழிக்க போகிறேன், அவங்களுடைய பாவங்கள் என்னை எட்டினதுன்னு சொல்லிட்டார். இப்போ அந்த இடத்துல போகும்போது ஜனங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். வசனம் அப்படி தான் இருக்கு, மனஸ்தாபப்படுறார். மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை இல்லாமல் பண்ணலை, தள்ளி போடுகிறார். நினிவே அழிக்கப்பட்டது உண்மை, அதற்கு பிறகு அது தள்ளி போடப்படுகிறது. இப்போ ஆபிரகாமுடைய பிரேயர் எடுத்துக்கோங்க. அவர் ஜெபம் பண்றார், 10 நீதிமான் இருந்தால் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருவேளை சோதோம்ல 10 பேர் இருந்திருந்தா,
ஒருவேளை அது அழிக்கப்படாம காப்பாற்றப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, தள்ளி போயிருக்கு. தள்ளி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா சோதோம் அழிவுக்கு நேரா வந்துருச்சு. ஆபிரகாமுடைய ஜெபம் தான் கடைசி. ஆபிரகாம் தான் சொல்றாரு, நான் கடைசியா இன்னும் ஒரு தடவை பேசுறேன்னு. கர்த்தர் சொல்லல. ஆபிரகாம் இன்னும் பேசியிருந்தாலும் கர்த்தர் கேட்டிருக்க தான் போறாரு. ஸோ அப்போ பிரேயர் வந்து மாற்றும், தேவனுடைய திட்டத்தை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த பிரேயர் எப்படி பண்றோங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. நான் சொல்லக்கூடியது விஷயமே அதுதான். பிரேயர் மஸ்ட். இப்போ 2 வகையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரேயர் 2 வகை இருக்கு. ஒன்று, நீங்க உங்க அழிவுக்காக ஜெபம் பண்றது, அழிவிலிருந்து காப்பாத்துங்க, இந்த என்னோட தேசம் அழிய போகுது, எங்க ஏரியா அழிய போகுதுன்னு ஜெபம் பண்றது. இன்னொன்று, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றது. ஐயோ என் தேசம் அழிஞ்சு போகுது ஆண்டவரே, அந்த தேசத்தை காப்பாத்துங்க, அமெரிக்காவை காப்பாத்துங்க, இப்படி காப்பாத்துங்க, நம்ம ஜெபம் பண்றது ஒன்று இருக்கு. இந்த 2 ஜெபமும் ஜெபிக்கிற விதத்தில் தான் வித்தியாசப்படுது. ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துப்போம். நான் ஜெபம் பண்றேன். எதுக்காக ஜெபம் பண்றேன்? என்னுடைய தேசத்துல இப்படிலாம் நடக்குது. இந்த பேண்டமிக்கே எடுத்துப்போம், இப்படி ஒரு அழிவு வருது அப்படின்னு. அப்ப இந்த அழிவுக்கு எது காரணம்னு பார்க்கணும். கர்த்தர் ஒரு அழிவை அனுமதிக்கிறார், கொள்ளை நோயை அனுமதிக்கிறார். கொள்ளை நோய் கர்த்தர் அனுமதி இல்லாமல் வராது. அப்படி கொள்ளை நோய் அனுமதிக்கப்பட்டு வரும்போது இது எதனால அனுமதிக்கப்பட்டது? அப்ப அந்த அனுமதிக்கப்பட்டது கர்த்தரை கோவப்படுத்தி இருக்கு. ஏதோ ஒன்று கர்த்தரை கோவப்படுத்தி இருக்கு, அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்படி கர்த்தருடைய கோவத்தை ஆற்றக்கூடியதால தான் என் ஜெபம் இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பேண்டமிக் நிறுத்தப்படும். தேசத்துல ஆண்டவர் வந்து தாவீதுகிட்ட கேட்கிறாரு, உனக்கு எது வேணும்? இத்தனை வருஷம் பஞ்சம் வேணுமா, இத்தனை நாள் இது வேணுமான்னு கேட்கப்படும் போது அவன் வந்து என்ன ஆப்ஷன் கொடுக்குறான்னா, 4வது ஆப்ஷன் கொடுக்குறான், உம்முடைய கரத்தில் நான் விழுறேன்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து தேசத்துல ஒரு வாதை வந்துடுது. சங்காரத்தூதன் வரான். வரும்போது தாவீதினுடைய ஜெபம், நான் தானே தப்பு செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னு சொன்ன போது கர்த்தர் வந்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். சரி போதும் நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்னுடைய பிரேயர் வந்து கர்த்தருடைய இதை மாற்றும். எப்போ மாற்றும்? நான் உணர்ந்து அந்த கர்த்தரை கூல் பண்ற அளவுக்கு என் பிரேயர் இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன் அது நடக்கல அப்படின்னா, நான் இப்போ இந்த பேண்டமிக்கை பார்த்த உடனே கதறேன், ஐயோ எனக்கு கொள்ளை வந்துருச்சுன்னு. ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு, அதை பார்க்கணும். இப்போ தானியேல் வந்து 9ஆம் அதிகாரத்துல அவர் வந்து பாபிலோனுக்குள்ள இருக்கிறாரு, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாரு. இப்போ அவருடைய பிரேயரை பாருங்க. ஆண்டவரே, நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், எங்களை விடுதலையாக்குங்கன்னு ஜெபம் பண்ணல. நாங்கள் ஏற்கனவே நிறைய தப்பு செஞ்சுட்டோம், நாங்கள் வந்து உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டோம், இந்த பாவத்திலிருந்து எங்களை என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க. அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, இந்த பாவத்திலேருந்து என்னை மன்னிங்க. அந்த மன்னிப்பை கேட்ட பிறகுதான் அந்த இடத்துல நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து விடுதலையை கேட்குறாரு. 9ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், தானியேல், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அவர் ஒத்துக்கிறாரு, ஆமா ஆண்டவரே, நாங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது எது காரணம்? இதெல்லாம் செஞ்சோம், நாங்க செஞ்சதுனால நாங்க இன்னைக்கு இருக்கிறோம், எங்களை வந்து தயவு செஞ்சு இந்த பாவத்தை மன்னிங்கன்னு அவங்க கேட்கணும். அப்ப இந்த கொள்ளை நோய் வர்றதுக்கு என்ன காரணம், என்ன நடந்துச்சு? நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், உடனே இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தேசத்துல வந்து அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது. தேசத்தில் அக்கிரமம் அநியாயம் இன்னிலிருந்து நடக்கல, அது ஏதோ புதுசா 21ஆம் நூற்றாண்டுல நடக்கல. அக்கிரம அநியாயம்ங்கிறது நோவா காலத்துல இருந்து நடக்குது. ஆமா, இன்னைய விட கொடுமையானது நோவா காலம். ஆமா, பூமி கொடுமையினால் நிறைந்து இருந்தது. அப்ப அந்த காலத்துல இருந்தே பாவம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் பாவம் இருக்கும் போது கர்த்தர் எப்படி மன்னிச்சுக்கிட்டு வந்தாரு? பாவம் அக்கிரமம் அதிகமா இருந்த காலம் இருந்தது. எப்படி கர்த்தர் மன்னிச்சார்னா, அப்பப்ப ஜனங்க போய் என்ன செய்யறாங்க, நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை தடவை ஒப்பு கொடுக்கிறார், எத்தனை தடவை மன்னிக்கிறார். அவங்க அக்கிரமம் செய்யும் போதெல்லாம் தண்டிக்கிறார், திருப்பி மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் மன்னிக்கிறார். இது நடக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை நம்ம என்னைக்கு யூஸ் பண்ணிருக்கிறோம்? இன்னைக்கு நான் நீதிமானுங்கிற எண்ணம் மட்டும்தானே எனக்குள்ள இருக்கு. நான் பாவம் செஞ்சு நான் பாவிப்பான்றது வாயால சொல்றது இல்ல, இருதயத்துல இருந்து சொல்லணும். தானியேல் அந்த இடத்துல சொல்லும் போது அவர் பாவம் செஞ்ச மாதிரி நமக்கு எங்குமே இருக்காது. ஆனா தன் சொந்த பாவத்தை போல தன் முற்பிதாக்களின் பாவத்தையும் சொல்லி அவர் ஜெபம் பண்றார். இவர் வந்து எருசலேம்ல பாவம் நடந்த போது அவர் பிறந்திருப்பாருன்னு கூட தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பல பாவங்கள் ஆகாப் காலத்துல இருந்து ஆண்டவர் பார்த்துட்டு வர்றாரு, எல்லாத்தையும் மொத்தத்துக்கும் சேர்த்தான் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் இங்க வராரு.
இவர் எருசலேமில் இஸ்ரவேலிலேயே அங்க இருக்கும் போதே அவர் உண்மை உத்தமமா வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் அங்க எப்படி ஜெபம் பண்ணாரோ அதே மாதிரி இங்கேயும் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆமா. ஸோ தன்னை தீட்டுப்படுத்த அவன் பார்த்துக்கிட்டாரு. ஸோ இவர் பாவம் செஞ்சதை ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் செஞ்சாரா இல்லையானு நமக்கு தெரியல, ஆனா ஒத்துக்கிறாரு. இன்னைக்கு பாவம் செஞ்சவங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அதுல மனம் திரும்பணுமே. மனம் திரும்பாம நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் பேண்டமிக்ல பதிலே கேட்கப்படாது. ஒரு பதிலும் வராது உங்களுக்கு. முதல் அலையோ ரெண்டாவது அலையோ, நான் சொல்லுவேன், இந்தியாவிலேயே ஸ்பிரிச்சுவல் ஹப் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான். நல்லதோ கெட்டதோ தோமாவுடைய ரத்தத்தில் ஆரம்பிச்சு சீகன் பால் கொண்டு வேதம் கொடுத்ததுல இருந்து இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹப். இங்கிருந்து பல இடங்களுக்கு மிஷினரிகளும் எல்லாமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஸ்பிரிச்சுவல் ஹப்பா இருக்கிற இந்த இடத்துல இந்தியாவிலேயே அதிகமான பேண்டமிக் நடக்கிற இடமா இருக்குது. முக்கியமா சென்னை சொல்லலாம். முக்கியமா சென்னை. அப்படி இருக்கும்போது என்ன காரணம்? சரி, இப்போ சென்னையை மட்டும் கார்னர் பண்ணல, எல்லா சிட்டியுமே எடுத்துப்போம். நம்ம சிட்டிஸ்ல நம்ம ஏன் நடக்குதுன்னு அங்கே உட்காந்து கொஞ்சம் யோசிக்கணும்ல. அங்க எதனால இப்படி நடக்குது? இதை வெறும் கொரோனா அப்படின்னு தள்ளிட முடியாது. ஆமா, நாளைக்கு வேற ஒன்று வரலாம். ஏற்கனவே வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்தது. நம்ம அந்த தீர்க்கதரிசிகளை ஓரம் வச்சிருவோம். ஏன் சொன்னாங்க சொல்லலை, அவங்களாம் சொல்லவே இல்லை, அதெல்லாம் ஓரம் வச்சிருவோம், அதை விட்டுருவோம். பர்சனல் நம்மளை பார்த்துப்போம். அப்போ நம்ம இங்கே இருக்கிறோமே, இது நடந்துருச்சு. இப்படி நடக்கும் போது நான் என்ன செய்யணும்? அப்போ என்னுடைய பிரேயருடைய மெத்தட் என்ன? அப்போ உண்மையா மனம் திரும்பினால் மட்டுமே இது மாறும். உண்மையா மனம் திரும்புதல் என்றால் என்ன? அடுத்த கேள்வி வருது. உண்மையாய் மனம் திரும்புதல் என்றால் என்ன? இப்ப எனக்கு கிட்ட ஒரு அக்கிரமம் இருக்கு, அந்த அக்கிரமத்தை நான் வச்சுக்கிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொன்னா, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்க தயாரா இருக்காரு. நான் செய்கிற கிரியையை மாத்தினாதான் அடுத்து எனக்கு மன்னிப்பு உத்தரவாதம். என் கிரியையில எந்த மாற்றமும் இல்லைன்னா, அதான் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் திரும்பி இல்ல, அந்த வழியை விட்டு திரும்பவே இல்லை. நானு இப்போ யாரையுமே நான் பர்டிகுலரா இதுல நம்ம குற்றப்படுத்த முடியாது. எல்லாரோடைய பங்களிப்பும் இதுல இருக்கு. தேசத்தின் பாவம்னா அப்படிதானே. தேசத்தின் பாவம்னா எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கு. இன்னைக்கு ஜெபிக்காதவங்களை விட்டுருவோம், புறஜாதியாரை விட்டுருவோம். அவங்களுக்கு தெரியாது, அவங்களான முயற்சி இதுல வெளியே வரதுக்கான அவங்க முயற்சியை பண்றாங்க. நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு தேசத்தை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில முயற்சி செய்யறாங்க. இராணுவம் ஒரு முயற்சி செய்து, காவலர்கள் ஒரு முயற்சி செய்யறாங்க, நீதிபதிகள் சட்டத்தால் ஒரு பண்றாங்க, சட்டசபையில அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், எல்லாருமே தேசத்தை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்கவுங்க ஒரு பக்கம் தப்பும் செய்யறாங்க, அதை விட்டுருவோம். அவங்கவுங்களுடைய மெத்தட். அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஸ்பிரிச்சுவலி இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்றாங்க ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது நாம எங்க நம்மளுடைய மெத்தட்ல தப்பு செய்யறோம், எங்க கரெக்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம கரெக்டா இருந்தோம்னா தேசம் கரெக்டா இருக்கும்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு கொரோனான்னு சொல்லி எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் கிருமியா பார்க்காம இது எதனால வந்தது அப்படின்னு பார்க்குற ஆள் நானா தான் இருக்கணும். அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? வெறும் ப்ரேயர் பத்தாது. நீங்கள் 300 நாள் ஜெபம் பண்ணி அழுதாலும் பதில் வராது. கிரியையை செய்யணும், கிரியை நடப்பிக்கணும். நினிவே ஜனங்களை மாதிரி ஒரு கிரியையை நடப்பிக்கணும். தேவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும், செய்ய மாட்டோன்ற நம்பிக்கை வரணும். வருதா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். நான் பர்சனலாக மாறணும். நான் மாறாமல் என்னதான் ஜெபம் பண்ணாலும் வெறும் வாயில ஜெபம் பண்ணா எந்த மாற்றம் வராது. ரெண்டாவது, கூட்டு பிரார்த்தனை. அது சரியாகணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றோம். அவங்க அந்த நாடு தப்பிக்கணும், அந்த மக்கள் தப்பிக்கணும், இப்படி ஜெபம் பண்றோம். இப்படி ஜெபம் பண்ணும் போது இந்த கூட்டு பிரார்த்தனை பல இடங்கள்ல நடந்திருக்கு. பைபிள்லையுமே எல்லாரும் சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த ஜெபம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு கொஞ்சம் பார்க்கணும். யாரையுமே நம்ம குறை சொல்லலை. ஜெபம் பண்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியாவுக்கு நான் ஜெபம் பண்ணதான் என் ஜெபம் அவர் கேட்கும். ஏன்னா வசனத்துல சங்கீதம் 65 என்ன சொல்லுது? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். இவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவர். அப்ப என் ஜெபம் கேட்கல, நான் ஒன்று சொல்றேன் நடக்கல. நான் ஒரு படி மேலே போயே சொல்லுவேன், என்னுடைய ஜெபம் இருக்கு, அது தேவனுக்கு விருப்பம் இல்லாமையே இருக்கும். பட் நான் பண்ணேன்றதுனால கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பாரு. அப்படி ஒரு சம்பவங்கள் பைபிள்ல இருக்கு நிறைய. இப்போ பனியும் மழையும் 3.5 வருஷம் பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
யார் சொல்றா? எலியா எலியா சொல்றாரு. 1 ராஜாக்கள் 17 சொல்றாரு. இது கர்த்தர் சொன்னதா எலியா சொன்னதா அப்படின்னு பார்த்தா கர்த்தர் சொன்ன மாதிரி இருக்காது. இருக்காது, எலியா சொன்னதுதான். சரி, இது எலியா சொன்னதுதான்றதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா, யாக்கோபு புஸ்தகத்துல சொல்லும் போது பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆமா, கர்த்தர் சொல்லி இருந்தா அவன் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ப்ராஃபஸி. இங்க அந்த ப்ராஃபஸியை இவன் சொல்றான். இவன் சொன்ன உடனே எலியா என்ன பண்றாரு? அடுத்த 3 வருஷம் ஜெபம் பண்றாரு. போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே நான் சொல்லிட்டேன் பனியும் மழையும் பெய்யாதுன்னு, நீங்க அதுக்கு என்ன செய்யணும்? செவி சாய்க்கணும். இப்ப கர்த்தர் பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு ஒரு தேசத்தையே அடைச்சு வைக்கிறார், ஒரு தேசத்தையே அடைச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா இவனுடைய பிரேயர் எப்படி இருக்கு பாருங்க. வசனம் சொல்றது ஜெபம் பண்ணினான். அப்ப அந்த பிரேயர் அவ்வளவு பவர்ஃபுல். அப்ப ஜெபம் பண்ணக்கூடிய ஆளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உடனே கிரியை செய்யறாருன்னா, அந்த ஜெபம் பண்றவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா இருக்கணும். அவன் ஜெபம் பண்ணான்னா கர்த்தர் கேட்பாரு. அது அவருக்கு சித்தம் இல்லை, அவர் சொல்லல, ஆனா அவன் சொன்னான். அதுதான் நான் சொல்ல வரேன் வித்தியாசம். அப்ப ஜெபம் பண்ணக்கூடியவங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், நம்ம சொன்ன உடனே அது கர்த்தர் சொல்லாதா இருந்தாலும், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா இருந்தால் கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். இன்னைக்கு பதில் வரல. ஏன்னா நான் கர்த்தருக்கு முன்பா நிக்கல. கர்த்தருக்கு முன்பா நிக்கிறவனா இருந்தா தைரியமா நான் இந்த ஜெபத்தை செய்வேன்ல. அதுதான் இங்க மிஸ்டேக். அந்த ஜெபத்தை தான் நாம ஏறெடுக்கணும். இப்ப ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கான சூழ்நிலைகளில் கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கணுமா வேண்டாமான்ற கேள்வியே இல்லை, ஜெபிச்சுதான் ஆகணும். ஜெபிச்சா இது ஒருவேளை முற்பிதாக்கள் செய்ததுனால வந்த பேண்டமிக்கா இருந்தாலும் கூட, சில பேர் அப்படி சொல்லுவாங்க, இதை முன்னாடி செஞ்சதுனால அந்த விளைவை தள்ளி போட வைக்க நம்மளால முடியுங்கிற. ஆனா அதுல முக்கியமான குறிப்பு இந்த வசனத்திலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஆமா, நாளாகமத்துல வரும். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஸோ இதுல கீயான விஷயம் நான் ஜெபிக்கிறேன், அழுது ஜெபிக்கிறேன், போராடி ஜெபிக்கிறேன், இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், இத்தனை நாள் ஜெபிக்கிறேன்றதை விட மெய்யான மனம் திரும்புதல், தேவனுக்கு முன்னாடி, அதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவனாக, எலியாவை போல தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவனாக, மெய்யாக என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற ஒரு மனுஷனாக, என்னுடைய பாவங்களை விட்டு திரும்புகிற மனுஷனாக நின்று நான் ஜெபிக்கும் போது நிச்சயமாக நினிவே பட்டணத்துடைய அழிவு தள்ளி போடப்பட்டது போல நம்முடைய தேசமாக இருந்தாலும் எந்த தேசமா இருந்தாலும் அந்த க்ஷேமத்தை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. 100% ஆண்டவர் செய்வார். நான் இப்போ ஒரு விஷயம் பைபிள்ல இருந்து சொல்றது என்னன்னா, கர்த்தரால அவருக்கு பிரியமானவன் ஜெபம் பண்ணும் போது அவரால் அதை தாண்டி போக முடியாது. அது யாக்கோபு முழுதும் அழுதாலும் சரி, மரியாள் கண்ணீர் விட்டாலும் சரி, யார் செஞ்சாலும் அவரால் அதை தாண்டி போகவே முடியாது. அவர் பதில் கொடுத்துட்டு தான் போவார். தேவனை அறிகிற அறிவுனா இதுதான். நாம போனோம், ஜெபம் பண்ணோம், வந்துட்டோம், செகண்ட் அலை வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜபத்தை கேட்கிறவர் தான் அவரு. நானும் பிரேயர் பண்ணிட்டேன். அப்ப நடுவுல என்ன நடக்குது? என் ஜபத்தினால என்ன பலன்? செய்யறேன்னா அவர் அசைக்கிறவனா இருக்கணும். அவர் என் ஜபத்தை தாண்டி போகக்கூடாதவரா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது கேட்கும். அந்த இடத்துக்கு தான் நம்ம எல்லாரும் வரணுங்கிற. நம்ம வெளியரங்கமா ஜபத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட அந்தரங்கத்துல கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு கரெக்டா இருந்தா இந்த வெளியரங்கமான ஜபம் தேவையே படாதும்ப. நான் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லுவாரு 11ஆம் அதிகாரம் யோவான்ல, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி சாய்க்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் இங்கே உள்ளவர்கள் விசுவாசிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி நிற்கும் போது இந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு வேணும். நான் ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட். நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் செய்வார். நான் இன்னைக்கு பிரேயரை பெர்ஃபார்மன்ஸா மாத்துறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, இந்த பேண்டமிக் டைம்ல லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆன ஆன்லைன்ஸ்ல பிரேயர் போயிட்டே இருக்கு. இந்த ஒரு பிரேயர் கூட அதை தடுத்து நிறுத்த மாட்டேங்குது. ஏன்? அதாவது வாதைய இந்த ஜெபம் தடுத்து நிறுத்தலன்றீங்க. இமிடியேட்டா நிறுத்தணுங்கிற. இப்ப அடுத்த பேண்டமிக் வருதுங்கிறாங்க. இப்போ ஒன்றும் கேட்டு போல, நாம எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருந்தால் வாதை இந்த தேசத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு வராது. அப்படி வராத பட்சத்தில் இதுவே மிகப்பெரிய சாட்சியாய் மாறும்.
மிகப்பெரிய சாட்சியா மாறும். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வரல? அப்ப இங்க ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, மெய்யாக மனம் திரும்பி ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ரிவைவல் தானாவே வரும். இதுக்கு பேர் தான் ரிவைவல். ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். அதுவும் முக்கியமா நம்ம தாழ்த்தி தேவ சமூகத்துல நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை வந்து அறிக்கையிட்டு மெய்யான மனம் திரும்புதலோடு எல்லாரும், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கும் போது அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, கர்த்தர் சித்தமான தாவீதுடைய நாட்கள் அப்படியே வாதை நிறுத்தப்பட்டது போல அப்படிப்பட்ட அற்புதங்கள் கூட நடக்கலாம். அப்படி அற்புதங்கள் நடக்கும்போது அதுவே உலக அளவுல ஒரு பெரிய சாட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்னே. அடுத்த காரியம் என்னன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி பேண்டமிக் இந்த மாதிரிலாம் ஜெபிக்கிறோம். நான் இந்த மீடியம் பத்தி பேச விரும்பல. ஏன்னா நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அவங்களால எப்படி முடியுதோ அட்லீஸ்ட் அப்படி ஜெபிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஜெபிக்கிறதே இல்லை. சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. சில விஷயங்கள் சில ஆட்களோட பேசும்போது, ஞாயிற்றுக்கிழமை சபை திறக்கல என்னத்த அப்படின்ற மாதிரி சில பேர் ஏதோ சாப்பிட்டோம் எழுந்திரிச்சோம் நடந்துட்டு இருக்காங்க. சரி, அவங்கள விட்டுலாம். அப்படி ஏதோ ஒரு விதத்துல ஜெபிக்கிறாங்க. ஆனா அவங்க ஜெபம் வந்து இன்னும் தேவனை அசைக்கிறதாக, தேவனுக்கு பிரியமானதாக இருக்கத்தக்க ஒரு மெய்யான மனம் திரும்புதலும், அவங்க தங்க ஆண்டவருக்கு முன்பாக, அவங்க தங்க வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக மெய்யாக நிற்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப அருமையான சில காரியங்கள். அடுத்த காரியம் என்னன்னா, இப்போ இந்த பேண்டமிக் இது இருக்கட்டும், நான் ஏற்கனவே சொன்ன எண்ட் டைம்ஸ், இந்த கடைசி காலம் ஜெபம். அதாவது நான் சபையில் போதகனாக இருக்கிறேன். நாங்கள் சபையில் பொதுவாக நிறைய ஜெபங்கள் நடத்துறது உண்டு. சில நேரம் தினமும் கூட நடத்துவோம். சில ஒரு 2 மாதம் கண்டினியூஸாக தினம் கூட ப்ரேயர் நடத்துவோம். மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் எப்படி இருக்கும்னா, சபையில் வந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வரணும். இப்போ இந்த பகுதி எங்களை கர்த்தர் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. நாங்கள் இந்த பகுதிக்காக ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இங்கே இருக்கிற எல்லாரும் சபைக்கு வரணும், இப்படிலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் இப்போ சமீப காலமாக எனக்குள்ள, என்னுடைய ஆவியில் ஒரு ஏவுதல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதிகமாக ஒரு பெரிய அளவுல ஜெபிக்க கர்த்தர் எனக்குள்ள ஒரு பாரத்தை கொடுக்குறாரு. அந்த பாரம் தான் இந்த நிகழ்ச்சிக்கே ஒரு பேசிக்கான ஒரு லீடிங்னு நான் சொல்லுவேன். இதை தாண்டி சபை, நம்ம ஊழியங்கள், நம்ம பகுதி, இதை தாண்டி பெரிய அளவுல ஆத்ம மீட்புக்காக, அதாவது இந்திய தேசம் வந்து கிட்டத்தட்ட 140 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த தேசத்துல நம்மளெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த தேசத்துல ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 10% கூட கிடையாது. நம்ம எப்படி கணக்கு போட்டு எப்படி கூட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சா கூட ஒரு 10% கூட கிடையாது. ஆனா இந்த தேசம் நமக்கு முன்னாடி இருக்குது, இவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் ஊழியன்ற நிலைமையில இருந்து அதெல்லாம் விட்டுட்டு ஒரு தேவனுடைய பிள்ளையாக என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும், என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும், இது அகைன் நான் தனிப்பட்ட ஜெபத்தை குறித்து பேசல. என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும், என்னுடைய ஜெபத்தோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும். நான் வந்து என் தேசம் ரட்சிக்கப்படணும், 140 கோடி மக்களை ரட்சிங்க ஆண்டவரே, இப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இல்லை என்னோட ஜெபம் எப்படி இருக்கணும், உபவாசிக்கணுமா, இல்லை நான் எப்படி ஜெபிக்கணும், இல்லை நான் இன்னும் நிறைய பேரை இந்த எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பாரத்தோட இன்னும் நான் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு ஜெபிக்கணுமா, அப்படின்ற மாதிரி இதை ஒரு ஆலோசனையா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, இப்போ நம்முடைய பிரேயர், தனிப்பட்ட பிரேயர் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறது வேற. ஆமா, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். அந்த இடத்துக்கே நான் வரல. நம்ம நிறைய மெசேஜஸ்லையும் பேசியிருக்கோம், நிறைய இடத்துலையும் சொல்லியிருக்கோம். நான் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் தனி. இப்போ என்னுடைய ஜெபம், அடுத்த கட்ட ஜெபம் எதற்காக இருக்கணும் அப்படின்னும் போது, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல கர்த்தர் வந்து தேசம் அருவருப்புகளால் நிறைந்திருக்கிறது பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்றதான ஒரு வார்த்தை, தேசத்தில் நடத்த அக்கிரமல் நிமித்தம், அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் மேல் முத்திரை போடு அப்படிங்கிறாரு. இந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் மேல் முத்திரை போடு அப்படின்றா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க எல்லாருமே பர்சனலி காடோடு இருக்கிறவங்க தான். அப்படி இருக்கிறனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேசத்தின் ஒரு அக்கிரமம் நடக்கும்போது அவங்களால தாங்க முடியல, அவங்க அழுகுறாங்க. இந்த அழுது ஆண்டவரே இதை எப்படியாவது மாறணுமே, இப்படி ஒரு குரூப் எப்பவுமே இருக்கும். எலியா காலத்துல கூட ஏசபேலுடைய பந்தியில போய் உட்கார்ந்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, கெபில மறைஞ்சிருந்த தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த அக்கிரமத்தை கண்டு ஓடி போய் ஒளிஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஸோ இந்த ஜெபம் வந்து இந்த தேசத்துக்கான ஒரு மாற்றத்தை ஒரு நாள் கொண்டு வரும். எப்போ கொண்டு வரும்னு தெரியாது, ஆனால் கொண்டு வரும் இந்த இவங்க ஜெபிக்கிறது. நான் சொல்லக்கூடியது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கர்த்தர் அதே 9ஆம் அதிகாரத்துக்கு பின்னாடி வரும்போது என்ன சொல்றாரு, அழுகிறவர்கள் மேல் முத்திரை போடு. ஏன்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து தொடங்கும் காலமாக இருக்கு. கீழே சொல்லிக்கிட்டே வர்றாரு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் காப்பாத்திருங்கிறாரு.
அவங்கள எதுவும் பண்ணாத, அவளை வெளியே கொண்டாந்துரு அப்படிங்கிறார். ஸோ அப்போ அந்த என்னுடைய ப்ரேயர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஜனம் காப்பாற்றப்படணும், இந்த தேசம் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற அளவில் இருக்கணும். திருப்பியும் சொல்கிறேன், இந்த ஜெபிக்கிறவன் ஃபஸ்ட்டு தேவனோட இருக்கிறவனா உகந்தவனாக இருக்கணும். இவன் பணத்தாசை பிடிச்சவனா, பொருளாசை பிடிச்சவனா, ஜாதி வெறியனா, அப்புறம் பலவிதமான காரியங்களை உடையவனா இருந்துட்டு ஒரு கூட்டத்தை நேசித்து ஒரு கூட்டத்தை வெறுத்து பணப்பிரியனா இருந்துட்டு இவன் போய் அழுதாலும் புலம்புனாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஊற்று நல்லா இருந்தால் தான் வெளியே வர தண்ணி நல்லா இருக்கும். அவர் உள்ளதான் பார்க்குறாரு, இந்த ஜபிக்கிற ஆளை உள்ளதான் பார்க்குறாரு. இப்போ யூதாசு போய் ஆண்டவரே இந்த இஸ்ரவேலை காப்பாத்தும்னு அவன் ஜெபம் பண்ண என்ன ஆகும்? உள்ள பொருளாசையை வச்சுக்கிட்டு இயேசுவை காத்தி கொடுக்க போறத இதே யூதாசு உட்காந்து ஜெபிச்சா என்ன ஆகும்? கர்த்தர் சொல்லுவார், முதல்ல நீ மனம் திரும்புடா, அதுக்கப்புறம் அவங்க மனம் திரும்பத்துக்கு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே தான் பல பேருடைய ஜெபம் இன்னைக்கு அந்த நிலைமையில் தான் இருக்கு. முதல்ல அவங்க ஆத்மா பரலோகத்துக்கு போகிறது ரெடி பண்ண பிறகுதான் அடுத்த ஆத்மாவை கூட்டு போறதை பத்தி அவங்க ஜெபம் பண்ணணும். ஆயத்தப்படுத்து. ஆயத்தமே படாம ஆண்டவரே சொல்ற, உன் கண்ணில் உள்ளதை ஃபர்ஸ்ட் எடுத்துரு, அதுக்கப்புறமா அடுத்தவங்க கண்ணில் எடுக்கலாம் அப்படிங்கிறார். அப்படி இருக்கும்போது அப்படி ரெடியானவங்க போய் ஒரு ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜெபத்திற்கு அந்த உகந்ததாக அந்த பட்டணம் இருக்குமானால் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பட்டணம் அதுக்கு உகந்ததா இல்லாவிட்டால் அந்த பட்டணத்துக்குள் இருக்கிற அவர்களாவது பாதுகாக்கப்படுவார்கள். ஜெபிக்கிறவர்கள் உண்மையா ஜெபிக்கிறவங்க. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல் புஸ்தகத்துல, தானியேல், நோவா, யோபு போன்றவர்கள் புருஷர்கள் அங்கே இருந்தாலும் அவர்கள் தங்களை தப்புவித்துக் கொள்வார்களே அல்லாமல் அவங்க குமாரரை கூட தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதாவது அவங்க ஜெபம் இவங்களை மட்டும்தான் பாதுகாக்கும், மற்றவங்களை பாதுகாக்காது அப்படிங்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அந்த ஊக்கமான ஜெபத்துக்கு தகுதி வாய்ந்ததாக அந்த பட்டணமோ அந்த ஜனங்களோ இல்லை. சரி, இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். ஏன்? அவங்க மனம் திரும்புதலுக்கு நீ ஜெபம் பண்ணா அவன் மனம் திரும்ப விட்டாலும் அந்த ஜெபம் நம்மை காப்பாற்றும். ஒரு சிம்பிளான உதாரணத்தில் சொல்லணும்னா, யோபு நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணினான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினார். 42ஆம் அதிகாரம் யோபு புஸ்தகம். அப்ப என்ன அர்த்தம்னா, அதுலயும் ரொம்ப பர்டிகுலரா ஒரு வேர்டு இருக்கும், கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார்னு இருக்கும். இந்த நண்பர்கள் தப்பு செஞ்சிட்டாங்க, ஆண்டவரோட கோவம் அவங்க மேல இருக்கு. இப்ப இவங்க போன உடனே இவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, யோபு ஜெபம் பண்ணாதான் உங்களை நான் கேட்பேன், நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார். யோபுவை பார்க்கறாரு, இவன் எப்படி ஜெபம் பண்றான். இப்ப யோபுக்குள்ள என்ன வரக்கூடாது? குரோதம் வரக்கூடாது, நண்பர்கள் மேல கசப்பு வரக்கூடாது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. இது எதுவுமே இல்லாம அவன் ஜெபம் பண்ணணும். அப்போ அவனுடைய பர்சனல் குவாலிட்டிஸும் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவன் ஜெபம் பண்றான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுவோட சிறையிருப்பை மாற்றினார். அப்போ அந்த ஜெபம் குறைஞ்சபட்சம் என்னையாவது காப்பாற்றும். ஆனா நான் பண்ணும் போது என்னையாவது காப்பாற்றணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது, உண்மையுமா அவனுக்காக ஜெபம் பண்ணணும். ஸோ இப்படித்தான் இந்த கடைசி காலத்துல ஜெபம் இருக்கணும். கடைசி காலம் பூமி கொடுமையினால தான் நிறையும். இது என்ன பேண்டமிக், இதை விட மோசமான பேண்டமிக்ஸ்லாம் வரும். நான் சொல்லலை, சயின்டிஸ்டே சொல்றாங்க, பைபிளும் சொல்லுது. மோசமான காலகட்டங்கள் வரும், சூழ்நிலைகள் வரும், இயற்கை பேரழிவுகள் வரும், வாட் எவர் இட் இஸ். எது வந்தாலும் சரி, என் ஜெபத்துல எனக்கு தொய்ந்து போகவே கூடாது. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சரியா இருக்கணும், அடுத்து நான் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் ஒன்று அவர்களை காப்பாற்றும், அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் அது என்னை காப்பாற்றும். ஸோ இதுதான் அந்த ப்ரேயருடைய அடுத்த கட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பேசிக்கலாக நம்ம தேவனுக்கு முன்னாடி நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்கள், அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அது ஃபைன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த தேசம் நமக்கு முன்னாடி இருக்குது, ரட்சிக்கப்படணும். இப்போ நாங்கள் ஒரு புறஜாதி மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இப்படி என்னை போன்ற சூழ்நிலை இருக்கிற அநேகரை நான் கர்த்தருக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கிறேன். சபையில் கூட அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வராங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு 2 விதமான பாரம் இருக்குது. ஒன்று நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு கண்டிப்பாக போவேன், என் குடும்பத்தார் போகணும். ஆனால் சில சூழ்நிலைகளில் நம்ம சொல்கிறோம், ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பாரம். 2வது, என் தேசம் எனக்கு முன்னாடி இருக்குது. நம்ம இந்த கேள்வி எப்படி வச்சுக்கலாம், இப்போ நான் கர்த்தருக்குள்ள நான் நிச்சயமா இப்போ ஒருவேளை இன்னைக்கு மரிச்சா நிச்சயமா பரலோகத்துக்கு போகிற ஒரு நிலைமையில நான் வாழ்கிறேன்.
அப்படி வச்சுக்கிட்டு, ஸோ இப்போ என்னோட ப்ரேயர் அண்ட் ஃபோக்கஸ், ப்ரேயர்ல என்னோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும், அதாவது இந்த எண்ட் டைம் வியூல, அதே நேரத்துல ரட்சிக்கப்படாதவங்க குடும்பத்தார், ரட்சிக்கப்படாத தேசம், இந்த வியூல என்னோட ப்ரேயர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி நம்முடைய பர்சனல் ப்ரேயர் அதை விட்டுருவோம். இப்போ அது நம்ம கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த தேசம் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் மனம் திரும்பணும், கொள்ளை பொருளாக ஆத்துமக்கள் வேணும். ஆமா, அது வந்து நம்முடைய ஃபோக்கஸ். இதுதான் நம்முடைய ப்ரேயருடைய வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு மையம். ஏன் சொல்றேன்னா, நம்ம குடும்பத்தை கூட நம்ம ரெண்டாவதா வச்சுக்கலாம். ஏன் ரெண்டாவதா வச்சுக்கலாம்னு சொல்றேன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஸோ அந்த வீட்டார் என்பது வாக்கு தத்துவம். ஆண்டவர் எப்படியாவது அவங்களை கொண்டாந்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆமா, நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் ஆயிட்டோம். நம்மளை வச்சு ஆண்டவர் ஏதோ ஒன்று செஞ்சு அந்த குடும்பத்தாரை கொண்டாடுவாரு. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதை நம்ம டிஃபால்ட்டா பண்ணத்தான் போறோம், பண்ணாம இருக்கும், அது தானாவே வந்துடும். ஸோ நம்ம அதை செய்வோம். அதுக்கப்புறம் அடுத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமானது இந்த தேசத்துக்கான ஒரு ஜெபம், இந்த ஜனங்கள் ஆத்துமாக்களுக்கு. என்ன கேட்டா வேற ஜெபமே இல்லை, இதுதான் ஃபைனல் ஜெபம். ஏன் இதுக்கப்புறம் வேற ஜெபம் இல்லை அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ்க்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு இடத்துல கூட நியூ டெஸ்ட்மெண்ட்ல வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்கவே இருக்காது, ஒரு இடத்துலயும் இருக்காது. இந்த வேர்ல்ட்லி பிளெஸிங் வந்து ஒன்று நீங்க செஞ்சீங்கன்னா அதோட ரியாக்ஷன் என்னன்னு இருக்கு இல்லையா? ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தேர்ஸ் எ ரியாக்ஷன். ஸோ நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் தானா வரும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ இது வந்து அதோடைய ரியாக்ஷன். ஸோ நீங்க அதை செஞ்சுட்டே இருந்தா போதும், இது தானாவே வந்துடும், வேர்ல்ட்லி பிளெஸிங் வந்துடும். அதை விட்டுருவோம். அப்ப நம்முடைய ஜெபம் அடுத்து மிக முக்கியமா இருக்க வேண்டியது எதுக்காக அப்படின்னா, இந்த தேசத்துக்காகவும் ஆத்துமாக்களுக்காகவும். இந்த ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்கு நீங்க ஜெபம் பண்ணும் போது எந்த பாகுபாடும் இல்லாம முழுவதுமா வரணும் அப்படின்னு. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு எழுப்புதல் அப்படின்னு, ரிவைவல்னு ஒன்று சொல்றோம். இந்த ரிவைவலுங்கிறதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். எது ரிவைவல் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. எல்லாருமே இப்ப ரிவைவலுக்காக தான் பிரேயர் பண்றாங்க. ஆமா, நிறைய எழுப்புதல் ஜெபம், எழுப்புதல் மாநாடு ஜெபம், என்னென்னமோ நடக்குது. ஆமா, ரிவைவல் பிரேயர். அப்ப இந்த ரிவைவல்னா என்ன? முதல்ல நீங்க அந்த பிரேயர் பண்ற எல்லாரையும் கேட்டு பாருங்க, ரிவைவல்னா என்ன அப்படின்னா, பல்கா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, அதுதான் ரிவைவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா, பேதுரு எழுந்திருச்சு பிரசங்கம் பண்ணாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அடுத்து 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டவர் உலகமெங்கும் சிதறி போனார்கள், அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5000 3000 கணக்கே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனமாகி கூடி அவர்கள் எல்லாரும் சாலமோன் மண்டபத்தில் தங்கி இருந்தார்கள், இப்படிதான் இருக்குமே. அதுக்கப்புறம் இந்த 5000 3000 கணக்கே வராது, எங்கேயுமே வராது. அப்ப அதுக்கப்புறம் எழுப்புதல் போயிருச்சா? அப்ப எழுப்புதல் என்பது இதை ஃபோக்கஸ் பண்ணல, நம்பர்ஸ் ஆஃப் சோல்ஸ் அது ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ரிவைவல் என்பது அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்குள்ள வந்தது, அப்படியே உலகமெங்கும் அங்கிருந்தவங்க மூலமா பரவி போச்சு. பல ஜாதியார் இருந்தாங்க, அந்த பல ஜாதியாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவங்கவுங்க ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பேர் தான் ரிவைவல். 5000 பேர் வந்தானே, அதுக்கு பேர் ரிவைவல் இல்ல. ரிவைவல் எது? இவங்களுக்குள்ள வந்த ஆவியானவர் அங்க இருந்த, அதுக்குதான் பர்டிகுலரா இந்தந்த ஊர்க்காரங்க அங்க இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவர்கள் வழியாக, அதுதான் 1906 அசுசா ஸ்ட்ரீட்ல வந்தது. அசுசா ஸ்ட்ரீட்ல அந்த சர்ச்சில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு 5000 பேர் வந்தாங்கன்றது ரிவைவல் இல்லை. அங்க வந்தது வேர்ல்டு ஃபுல்லா போச்சு. இவங்களுடைய ஃபோக்கஸே இன்னைக்கு ரிவைவல் என்பது எது மேல இருக்கு அப்படின்னா, 5000 பேர் வரணும், 3000 பேர் வரணும், பல்கா ஜனங்க வரணும். இது ரிவைவல் கிடையாது. ரிவைவல் எனக்குள்ள வந்து ஸ்பிரிட்ல வந்து ஒரு எழுப்புதல் வரணும். ஸ்பிரிட்ல எழுப்புதல் வந்தா என்ன ஆகும்? இந்த உலகத்தை வெறுத்து நான் எழுந்திருச்சு நிப்பேன். பேதுரு தைரியமா எழுந்து நின்று ஜனங்கள் மத்தியில பிரசங்க, இதுக்கு பேர் தான் ரிவைவல். இவங்க ரிவைவலுடைய ஃபோக்கஸே தப்பா இருக்கு. இதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க 40 நாள் ஜெபம் பண்ணதனுடைய விளைவு இங்க வந்திருக்கு. ஒருமனப்பட்டு கூடி வந்து அவர்கள் ஜெபிக்கும் போது, அப்ப அந்த பிரேயருக்கு முன்னாடி இந்த ஒருமனம், இந்த காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ இவங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை, க்ரௌடை கான்சன்ட்ரேட் பண்றோம். இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸே மெகா சர்ச், மெகா க்ரௌட், மெகா மெகா மெகா. ஏன்னா அந்த மெகா சீரியல் வந்ததுனால எல்லாரும் மெகாக்குள்ள போயிட்டாங்க. எப்ப இந்த மெகா வந்துச்சோ ரிவைவலே இல்லை. இதை விட்டுட்டு இப்ப எனக்குள்ள இருக்கிற ஒரு அபிஷேகமானது இங்க இருக்கிற ஒரு 10 பேருக்குள்ள போனா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். ஒரு 12 பேர் ஏசுனது எத்தனை பேர் எழுப்பினாரு? 12 பேர் எழுப்பினாரு. அதுல ஒருத்த போயிட்டா 11 தான். ஆனா வசனம் சொல்லுது, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்.
அந்த 11 பேர் தான் ரிவைவல். அப்ப எண்ணிக்கை கிடையாது, அவருக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட், ரிவைவல் ஸ்பிரிட் எனக்குள்ள வரணும். அது எனக்குள்ள வரும்போது எனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தின் ஆசை உடையவனா இருக்கவே மாட்டேன். என் பிரசங்கத்திலே நல்லா தெரியும், நான் ப்ரீச் பண்றதுலையோ அல்லது என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லையோ அல்லது என்னுடைய வாழ்க்கை முறையிலையோ முழுக்க முழுக்க ஸ்பிரிட் வெளிப்படுறதை நான் பார்க்க முடியும். ஃப்ளஷ் வெளிப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. இதான் ரிவைவல். இதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். நீங்க கிரௌடுக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ணாமையே பாருங்க, ஒரு அரசியல்வாதியோட கிரௌட்ல 1 லட்சம் பேர் வராங்க தானே. ஒரு பொலிட்டிஷியன் கிரௌட், ஒரு கிரிக்கெட்டுக்கு, யூரோப்ல ஃபுட்பாலுக்கு, ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது அங்க. அப்ப இதெல்லாம் என்ன ரிவைவலா? இவங்களுக்கு ரிவைவலோட ஃபோக்கஸே இன்னும் சரியான ஃபோக்கஸ் இல்லை. ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஸ்பிரிட்டோடைய காரியம் எனக்குள்ள வந்து இறங்கணும். அதான் அவங்களுக்குள்ள வந்து இறங்குச்சு. அது அங்கிருந்த ஒரு சிலருக்குள்ள போச்சு. அவங்க அந்த ஊருக்கு அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க அந்த ஊருக்கு எடுத்துட்டு போனவங்களை விட்டுட்டு இவங்க கிட்ட வந்து 5000 பேரை மட்டும் பார்த்துட்டாங்க. அந்த எடுத்துட்டு போனவங்க கிட்ட தான் ரிவைவல் இருக்கு. இதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். அதாவது நம்ம வந்து இந்த இத்தனை 1000 பேர் ரட்சிக்கப்படணும், இத்தனை லட்சம் பேர் ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஒரு ஜெப ஃபோக்கஸை விட்டுட்டு மெய்யான அந்த ஆவிக்குரிய எழுப்புதல் எல்லாருக்குள்ளே வரணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். வீட்டில் சுடு தண்ணி வச்சுட்டு குளிக்கிறதுக்கு இந்த தண்ணி நல்லா சூடாச்சா பாருப்பாங்க. கீழே அடுப்பை பற்ற வைங்க, அந்த தண்ணி தானா சூடாயிருங்கிற. நீங்க தண்ணியே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, அடுப்பை பற்ற வைங்க, தானா தண்ணி சூடானது உங்களுக்கே தெரியும். நமக்குள்ள இருக்கிற ஆவியை நீங்க எழுப்புங்க. அந்த ஆவியை எழுப்பிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வெளியே தெரியும். நீங்க என் சர்ச்சுக்கு 5000 பேர் வரணும்னு ஜெபம் பண்றீங்க, எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது, அதை விட்டுருவோம். எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. முதல்ல நான் அப்படி ஜெபிக்கல. ஏன் சொல்லணும், 15000 பேரை எப்படி நடத்துவாங்கன்ற அந்த கான்செப்டை விட்டுருவோமே. சரி, 5000 பேர் இருக்கட்டும். நான் கேட்கிறேன், 25000 பேர்னு கத்தர் வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு உங்க சபையில எவ்வளவு எண்ணிக்கைன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, எவ்வளவு கர்த்தர் உங்களை நம்புறாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ஒரு லைன் போடுறீங்க? கேட்டா சொல்லுவாங்க, அந்த டார்கெட்டை வச்சு ஜெபம் பண்றோம். அந்த டார்கெட்டை வச்சு ஜெபம் பண்ணும்போது அச்சீவ் பண்ணணுங்கிற வெறி வருது. டார்கெட்டே இல்லாத ஒரு வேலை உலகத்துல இருக்குன்னா அது மினிஸ்ட்ரி மட்டும்தான். அவர் உங்ககிட்ட இவ்வளவு ஆத்துமானு டார்கெட்டே கேட்கல. அவர் சொன்னார், நீ விதைய போடு, நான் பார்த்துக்கிற மிச்சத்தை. நல்லா விளையணும்னு கூட ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லலை, ஆட்களை அனுப்புங்கன்னு தான் ஜெபம் பண்ண சொன்னார். இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய ஃபோக்கஸ் வேறையாயிருச்சு, ப்ரேயர்ல இருந்து எல்லாமே. நான் இன்னும் ஒரு காரியம் கூட முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த ப்ரேயருடைய ரிசல்ட் வெறும் ப்ரேயர் ரிசல்ட் கொண்டு வருமா அப்படின்னா, ஒரு பக்கம் ப்ரேயர் ப்ரேயர் ப்ரேயர், இந்த உலகம் வந்து நம்மளை கொஞ்சம் பார்க்குது. கிறிஸ்தவங்க நல்லா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிறிஸ்தவர்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுறாங்க, என்ன கிரியை செய்யறோன்னு பார்க்குறாங்க இல்லையா? ஆமாம். எனக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் சாப்பிடாம இருக்கிறான்னு தெரிஞ்சு அவன் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னா இப்போ அவனுக்கு அந்த காஸ்பல் ரீச் ஆகுமா? இல்லை, ரீச் ஆகாது. அவனுக்கு தேவையானது சாப்பாடு. அவனுக்கு உண்மை சாப்பாடை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வந்துருங்க. அவன் சொல்லுவான், இயேசுக்காரங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்கம்பா, சர்ச்சில் இருந்து சாப்பாடு கொடுத்தாங்கம்பா, அவன் சொல்லுவான். அப்போ கிரியையும் இந்த உலகம் பார்க்குது. கொடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கிற நாம கேட்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம். இது கொடுக்க வேண்டிய ஒரு காலம். நிறைய சபைகள் செய்யறாங்க, நான் இல்லைன்னே சொல்லலை. நிறைய சபைகள் செய்யறாங்க, நிறைய ஊழியர்கள் செய்யறாங்க, நிறைய ஸ்தாபனங்கள் செய்து உலகம் அது பார்க்குது. ஒரு நாட்டில் ஒரு தடவை ஒரு பெரிய பேரழிவு வந்தது. அந்த பேரழிவு நடந்தப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிஞ்ச போன பிறகு ஒரு 2-3 மாதம் கழித்து போய் ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு ஊழியக்காரர், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு. அப்போ அங்கே பர்மிஷன் கொடுக்க வேண்டிய அந்த காவலர் சொல்கிறாரு, உங்களுக்கு பர்மிஷன் தரமாட்டோம். ஏன்? ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு பேரழிவு வந்துச்சு, இந்த ஏரழிவில் நடந்துச்சு, உங்களுடைய ஸ்தாபனத்துலேருந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க?
சட்டப்படி அதில் வேற, அதை விட்டுருவோம். அவர் சொல்றாரு, என்ன சார் நீங்க மீட்டிங் நடத்துறதுக்கு மட்டும் வரீங்களே, இவ்வளோ பாதிக்கப்பட்டு இத்தனாயிரம் பேர் இங்க சாப்பாடு வீடு இல்லாமல் இருந்தாங்களே, நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? நீங்க எல்லாம் இப்போ பிரசங்கம் பண்ணி என்ன சார் ஆக போகுதுன்னு நான் பிலீவர் கேட்குறாரு. பார்த்தா அந்த காலகட்டத்தில் நம்ம ஆட்களை நிறைய பேர் முகம் தெரியாதவர்கள், பெயர் தெரியாதவங்களாம் போய் இறங்கி என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அது அவருக்கு மனசில் பதிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம மத ரீதியான காரியங்களை கேட்க போகும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? தேவனுடைய அன்பை அங்கே எதிர்பார்க்குறாங்க. நான் சொல்லுவேன், நம்முடைய 1000 பிரசங்கம் ஒருத்தனை மாற்றுதா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அன்பு அவனை மாற்றும். ஸோ உங்கள் ப்ரேயர் இந்த அன்போடு இருந்தால் தான் சக்ஸஸ். அன்பு இல்லாமல் நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா பிரயோஜனமே இல்லை. இயேசுநாதருடைய எல்லா ப்ரேயருக்கும் ஏன் இதா பதில் கொடுத்தாருன்னா, இயேசுநாதர் அன்போடு சேர்ந்து தான் செஞ்சார். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அன்பு இருந்துச்சு. அதில் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஐயோன்னு அவரால் ஏன் எழுத முடியுதுன்னா அதான் காரணம். இன்னைக்கு நமக்கு மினிஸ்ட்ரி ஒரு கடமை ஆயிடுச்சு. சார் ஒர்க், அந்த ஒர்க்கில் ஒரு பார்ட் ப்ரேயர். ஆஃபீஸ் 5 மணி நேரம் நடக்குதுன்னா 8 மணி நேரம் நடக்குதுன்னா அதில் 1 hour கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும்னு கிறிஸ்டியன் ஆஃபீஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வரவங்களும் அது 1 hour ஜெபம் பண்ணுறாங்க. பட் வாட் இஸ் ரிசல்ட்டே இருக்காது. ஏன்னா அவனுக்கு அது 1 hour ஜாப். அது அன்பின் அடிப்படையில் செய்கிற ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். ரொம்ப அருமையாக சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு கேள்வி ஆரம்பிச்சா போய்கிட்டே இருக்குது. நான் சில கேள்விகள் வச்சுருந்தேன், மைண்டில் வச்சுருக்கிறேன். இன்னும் குறைஞ்சது இன்னொரு 4-5 கேள்வி இருக்குது. இப்படி போனோம்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை தொடர எடுத்துக்கலாம். இது ஒரு எபிசோடாக இன்னைக்கு நம்ம இதை முடிச்சிருவோம். கர்த்தருக்கு சித்தமான சீக்கிரமாக இன்னொரு நேரத்தில் இதோட அடுத்த பகுதியை நம்ம எடுத்து நம்ம ஒளிபரப்புவோம். அப்போ என் தேசத்தின் ரட்சிப்புக்காக, என் தேசத்தின் எழுப்புதலுக்காக நான் எப்படி ஜெபிக்க வேணும், என்ன ஃபோக்கஸில் ஜெபிக்கணும் அப்படின்னா, முதல்ல கண்டிப்பாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தேவனோடு நான் எப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தத்தோடும் ஒரு ஐக்கியமான ஒரு உறவோடும் நான் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனாக இருக்க வேண்டும். எனக்குள்ள அந்த அனல் இருக்கணும். நீங்கள் அழகாக சொன்னீங்க, கீழே இருக்கிற நெருப்பை பற்ற வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கொதிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நெருப்பு எனக்குள்ளே கொதிச்சுட்டே இருக்கணும். நீ பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்புன்னு பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன மாதிரி அதை நான் எழுப்பணும். அதுக்கு நான் தேவனோடு இருக்கணும், அதிகமாக நேரம் செலவிடணும், என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும், எனக்குள்ள சரி செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் நான் சரி செய்யணும், அதே நேரத்தில் நான் ஜெபிக்கிறவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நான் வெறுமனே ஜெபிக்க முடியாது. அந்த ஜெபமானது கர்த்தருடைய அன்பு எனக்குள்ள இருக்கும்போது அது கிரியையாக வெளிப்பட வேண்டும். இந்த மாதிரி பேண்டமிக்கான ஒரு சூழ்நிலையில நான் எந்த அளவுக்கும் இறங்கி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் நான் இருக்கிறேன். ஆண்டவர் நாமத்தை முன்னிட்டு நான் அநேகருக்கு உதவியும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய அன்பு தேசத்துல நிச்சயமாக பரவும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னீங்க. இதோட ஆக்சுவலா இந்த கேள்வியில இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நாம் கர்த்தருக்கு சீக்கிரத்துல அடுத்த எபிசோட்ல இந்த ஜெபத்தை குறித்து நம்ம பேசலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம நெக்ஸ்ட் எபிசோட்ல நாம் சந்திப்போம். இப்போ ஒரு ஜெபம் செய்து இந்த எபிசோட நம்ம நிறைவு செய்வோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உமக்கேற்றபடி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நீர் விரும்புகிற இருதயம் எங்களுக்குள்ளே இருக்க, உம் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொன்னப்பட்டபடி நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் ஜெபத்திலும் எங்களுடைய அன்றாட வாழ்விலும் உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக, நீர் விரும்புகிறதை செய்கிறவர்களாக, உம்மை தரிசிக்கிறவர்களாக, உம் சத்தத்தை கேட்கிறவர்களாக, உம்மோடு நடக்கிறவர்களாக, விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கும் போது அதுக்கு நீர் பதில் தருகிற அந்த அனுபவத்தோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கை அமைய கிருபை பாராட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் நீர் கிரியை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் சித்தமான ஒரு நேரத்தில் மீண்டுமாக இந்த ஜெபத்தை குறித்ததான இந்த விவாதத்தின் அடுத்த எபிசோட்ல நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.